வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு துணியில் தொடச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். ஒரு ஏனத்தில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் ரவா வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ரவா போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் பாண்டிங் ஆகும் எல்லாம். அதனால் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும், ரொம்ப தெளிக்கக்கூடாது. தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு ஒரு கடாயில் மீடியம் ஃப்ளேமில் தான் பொரிக்கணும். அதை அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மைதா மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டு ஒரு தட்டில் போட்டு அது மேலே போட்டு சும்மா லைட்டாக பரட்டி எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. அந்த சீட்ஸையும் ஒதுக்கிடாதீங்க, அதையும் சேர்த்து போடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிரை வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து லைட்டாக வெண்ணெயை சூடு பண்ணிட்டு பூண்டு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, மல்லித்தழை எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டி அதில் கொட்டிட வேண்டியதான்.